செம்மையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். எஸ்படி தமிழ் சேனல் உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரவா லட்டு பார்க்க போகிறோம். செம்ம ஈஸியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சமைக்கிறோம், ருசிக்கிறோம், வாங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டேன். நெய்யை விட்டு முந்திரியும் திராட்சையும் நெய் போட்டுக்கிட்டேன். இது நெய் கொஞ்சம் சூடாகட்டும். கொஞ்சம் முந்திரியை போட்டுக்கிறேன். நல்லா ரோஸ் கலர் வரட்டும். போதும். இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன். இந்த நேரம் வந்தால் போதும். இப்போ திராட்சையை போட்டுக்கிறோம். சரிங்களா? திராட்சையும் நல்லா இதையும் நல்லா பொரித்து எடுத்துக்கிறோம். போதும். இதையும் எடுத்துக்கிறோம். சரிங்களா? நான் 1.5 கப்பு ரவா எடுத்துக்கிட்டேன். இதிலே நல்லா பரட்டி விடுங்க. இந்த நெய்யிலே நல்லா வறுபடட்டும். இது கொஞ்சம் நைஸான ரவா தான். நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த மாதிரி வரணும். இப்போ நான் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். சரிங்களா? இப்போ ஜீனி சேர்த்துக்க போகிறேன். சரிங்களா? போதும். 1 கப்பு ஊற்றினா போதும். ஒரு கம்பி பதத்து வரட்டும். இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு 4 ஏலக்காய் தட்டி வச்சுக்கிறேன். நல்லா பால் கொதிக்குது. நல்லா ஒரு கம்பி பதத்து வரட்டும். கொஞ்சம் வரணும். ரவாவை இதோட சேர்த்துக்கிறேன். சரிங்களா? நல்லா ரவா வறுத்துக்கணும். ஒரு லைட்டாக ஒரு கொதி வரணும். சரிங்களா? முந்திரி போட்டுக்கிறேன். திராட்சை போட்டுக்கிறேன். சரிங்களா? திராட்சையை போட்டுக்கிறேன். இப்போ இதோட கொஞ்சம் தேங்காய் பூ, கொஞ்சம் போல் தேங்காய் பூ சேர்த்துங்க. சரிங்களா? இந்த தேங்காய் பூவும் அதோட சேர்த்துங்க. அப்படியே பரட்டி விடுங்க. இதை தான் நம்ம பிடிக்க போகிறோம். பிடிச்சி செய்ய போகிறோம். கொஞ்சம் வந்ததும் அப்படியே ஆற விடுறோம். சரிங்களா? ஆற விட்டு பிடிச்சி எடுத்துடுறோம். இப்படி கொதித்து வரணும். பச்சையாக போட்டு பால் தெளித்து பிடிக்கக்கூடாது. இது உதிரியாக கீழே கொட்டாது. ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் அப்படியே ஆற விட்றேன். பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரவா லட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெதுன்னு பிடிக்கணும். அதே லைட்டாக கைக்கு விதமாக சூடு இருக்கிறப்ப பிடிச்சி எடுத்துட்றோம். சரிங்களா? நல்லா கொதி இந்த மாதிரி வரணும். சரிங்களா? ரவா இப்படி இருக்கணும். சரிங்களா? லைட்டாக ஒரு கொதி வந்தது இருக்கும். இப்படி இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறோம்னா ஆஃப் பண்ண போகிறேன். இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டு நம்ம பிடிச்சிக்கிறோம். சரிங்களா? இப்போ இது ஆறுனா தான் நம்ம லட்டை பிடிச்சிக்கிறோம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேன். நல்லா வெதுன்னு இருக்குது. அப்போ என்ன செய்கிறேன், ஒன்று பிடிச்சி வச்சுக்கிறேன். இதே மாதிரி நான் பிடிச்சிக்கிறேன். சரிங்களா? நான் லட்டு பிடிச்சி ஃபுல்லாக காட்டுறேன். அப்படியே கொஞ்சம் இருங்க. இதே மாதிரி செய்யுங்க. கொஞ்சம் ஆற விட்டு பிடிங்க. ஏன்னா சர்க்கரை பாவில் கொதித்தது ரொம்ப சூடாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா ஆற விட்டுறக்கூடாது. ரொம்ப ஆறிட்டுனா நம்ம பிடிக்க முடியாது. சரிங்களா? எனக்கு நல்லா மெதுன்னு சூடாக இருக்குது. இது மாதிரியே நான் பிடிச்சிக்கிறேன். சரிங்களா? கரெக்டாக ஒரே அளவு எடுத்து பிடிங்க. இப்போ நான் எல்லாத்தையும் லட்டு பிடிச்சிக்கிட்டேன். எப்படி இருக்கு பாருங்க. சரிங்களா? அந்த மெதுவான சூட்டில் நல்லா பிடிச்சி எடுத்துங்க. சரிங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் செஞ்ச மாதிரியே செஞ்சு பாருங்கள். செம்மையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.